100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ராசியினருக்குமே ஒவ்வொரு கிழமையில் ஒவ்வொன்று நிச்சயம் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கிரக நிலை, கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த கிழமையில் என்ன நடக்கும் அப்படின்றத துல்லியமாக சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும், பணம் குவிய என்ன பண்ணணும், எந்த கிழமையில் பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எந்த கிழமையில் முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த கிழமையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம், எதிர்பாராத திருப்பம் உங்களுக்காக, எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல திங்கட்கிழமை கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், ராசி அமைப்பு இதெல்லாம் பொறுத்து திங்கட்கிழமையில் என்ன நடக்கும், என்னவெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அரசாங்க தொடர்புகள் சாதகமாக அமையக்கூடிய தினம். நண்பர்களையும் கூட்டாளிகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். பொருளாதாரம் உயர்வாகவே இருக்கும் அப்படின்றதுனால புதிய முதலீடுகளையும் செய்ய நினைப்பீங்க. ரகசிய செயல்பாடுகளின் மூலமாகவும் ஆதாயங்களையும் பெறுவீங்க. போட்டியாளர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இந்த திங்கட்கிழமையில் நிச்சயம் உங்களுக்கு அமையும். இதற்கு ஏற்றவாறு திட்டங்களை மாற்றி செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க. அது மட்டுமல்ல, புதிய அரிய வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள நினைத்தீர்கள் என்றால் இந்த திங்கட்கிழமை அதற்கு நிச்சயம் உங்களுக்கு உதவும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலமாக செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகிடும். குடும்பத்தில் நிம்மதி நிறைந்து காணப்படும். பெற்றோர்களுடைய ஆசிகளையும் அறிவுரை ஆலோசனைகள் எல்லாத்தையும் இந்த திங்கட்கிழமையில் நீங்கள் பெறுவீங்க. நீண்ட தூர பயணங்களை கூட இந்த நாளில் செய்ய நேரிடும். இதனால் உங்களுடைய மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் பல மடங்கு பெருகக்கூடிய காலம் இந்த திங்கட்கிழமை தான். சமுதாயத்தில் நண்பர்கள் மத்தியில் உயர்ந்தவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. அதாவது நண்பர்களும் உறவினர்களும் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. உங்களுடைய தோற்றத்தில் ஒரு மிடுக்கும், நடையில் ஒரு கம்பீரமும் இந்த திங்கட்கிழமையில் நிச்சயம் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீங்க. அதாவது நாளைக்கு வர திங்கட்கிழமை அப்படின்னா அந்த திங்கட்கிழமையிலே இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை. வரக்கூடிய அடுத்தடுத்த திங்கட்கிழமைகளில் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடைபெறும். மேலும் உள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து ரிஸ்க் எடுத்து செய்யும் செயல்கள் எல்லாமே இந்த திங்கட்கிழமையில் மிக பெரும் வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். ஆன்மீகத்திலையும் ஆலய திருப்பணிகளிலேயும் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க. உங்களுடைய தரும சிந்தனை அதிகமாகிடும். உங்களுடைய உழைப்பு இந்த திங்கட்கிழமையில் வீண் போகவே போகாது. உடலில் இருந்த சோர்வும் ஆயாசமும் இந்த திங்கட்கிழமையில் நிச்சயம் மறைந்திடும். உடல் ஆரோக்கியம் நிச்சயம் சீராக இருக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கமளித்து அவங்களுடைய முழு திறமையையும் வெளிக்கொண்டு வருவீங்க. வழக்குகளில் சாதகமான திருப்பங்கள் உண்டாகும் அப்படின்னா இந்த திங்கட்கிழமையில் தான் அது உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். நீங்கள் ஒரு உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை இந்த திங்கட்கிழமையில் அதிக அளவில் வெளிப்படும். அரசு காரியங்களை நிறைவேற்ற சற்று கூடுதல் முயற்சி தேவைப்படும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு நிச்சயம் உறுதுணையாக இருப்பாங்க. பிரயாணங்களின் போது விழிப்புணர்வோடு இருக்கணும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த திங்கட்கிழமையில்.
அயல் நாட்டுடன் தொடர்புடைய வர்த்தகத்தில் லாபம் பெருகிடும். உங்களுடைய தொழிலுக்கான கடன் உதவியும் பெற்று விரிவாக்கவும் செய்திடுவீங்க. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா அரசு வகையில் சில பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. பணப்புழக்கம் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை தான். இருப்பினும் சிறு சிறு உடல் உபாதைகளையும் சந்திக்க நேரிடும். கால்நடைகளால் நல்ல லாபமும் கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா பணம் தொடர்பான விஷயத்தில் தொண்டர்களுடன் சிறிது மனக்கசப்பு உண்டாகும். இருப்பினும் அமைதியுடன் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீங்க. எவரிடமும் ரகசிய தகவல்களை வெளிப்படுத்திடாதீங்க. உங்களுடைய கை ஓங்க எல்லா திறமையையும் இந்த திங்கட்கிழமையில் பயன்படுத்துங்க. வரம்பில்லாத வெற்றியை பெறக்கூடிய தினம் இந்த திங்கட்கிழமை தான். பெண்களாக இருந்தீங்கன்னா கணவரிடத்தில் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய தினம் இந்த திங்கட்கிழமை. ஆன்மீகத்தில் மிகுந்த அளவு நாட்டம் கொண்டு திருத்தலங்களுக்கு சென்று வருவீங்க இந்த திங்கட்கிழமையில். மாணவர்களாக இருந்தீங்கன்னா அச்சம், வெறுப்பு, பொறாமை போன்ற குணங்களை விட்டொழிக்கக்கூடிய தினம் இந்த தினம். படிப்பில் கெட்டிக்காரத்தனமாக இருந்து உங்களுடைய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய தினம் இந்த திங்கட்கிழமையாக இருக்கும். அல்லது திங்கட்கிழமை நீங்கள் எழுதிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை நிச்சயம் பெறுவீங்க. திங்கட்கிழமை தோறும் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் பைரவர் வழிபாட்டை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவில் முன்னேற்றம் அடையும் அப்படின்றதையும், மிக பெரும் அளவில் மாற்றம் அடையும் அப்படின்றதையும் நிச்சயம் உறுதியாக சொல்லலாம். அடுத்ததா செவ்வாய்க்கிழமை. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்றது நிச்சயம் அதிகமாகவே இருக்கும். மற்ற தினங்களை விட உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தோர் எல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய தினமும் இந்த செவ்வாய்க்கிழமை தான். உடல் ஆரோக்கியத்தையும் மன வளத்தையும் மேம்படுத்தி கொள்ள தேவையான பயிற்சிகளையும் மேற்கொள்வீங்க. தெளிவாக சிந்தித்து ஒரு முடிவெடுக்க இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உதவும். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் கூடிவிடும். செய்யக்கூடிய தொழில் வருமானம் எல்லாம் எதிர்பார்த்த அளவில் இருக்கும். அதாவது ஒரு தொழில் செய்தீங்கன்னா வருமானம் நிச்சயம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து விடக்கூடிய தினம் என்றால் அது செவ்வாய்க்கிழமை தான். நண்பர்கள் கூட்டாளியிடம் இருந்த பிணக்குகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலையும் இந்த செவ்வாய்க்கிழமையில் தான் உண்டாகும். முடங்கி நின்ற காரியங்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை பிறப்பும் இந்த தினத்தில் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் உற்சாகத்தோடு செயல்பட்டு வெற்றியுடன் முடிப்பீங்க. அரசாங்கத்தில் இருந்து உதவிகளை பெற்று பயன்பெறக்கூடிய தினம் இது தான், இந்த செவ்வாய்க்கிழமை தான். வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகளை பெறுவீங்க. புனித யாத்திரை மற்றும் குலதெய்வ பிரார்த்தனையெல்லாம் மேற்கொள்வீங்க. தெளிவாக சிந்தித்து புதிய கோணங்களில் செயல்படுவீங்க. வழக்குகள்லையும் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. மற்றபடி புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் என்றால் அது இந்த செவ்வாய்க்கிழமை தான். செய்யக்கூடிய தொழிலில் மிக துரிதமான வளர்ச்சியை காண்பீங்க. புத்துணர்ச்சியான சிந்தனைகளின் மூலமாக சூழ்நிலைகளை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றிக்கொள்வீங்க. வருமானம் நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும். பழைய கடன்களையும் வசூலித்திடுவீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் புதிய தொழில்களை துவங்குவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அந்த துறையில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு ஈடுபட்டால் இந்த செவ்வாய்க்கிழமையில் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வர சிறந்த தினம் இது. சமூகத்தில் நலிவடைந்தவர்களுக்கு சேவை செய்வீங்க. மற்றபடி உங்களுடைய உடல் உழைப்புக்கு பன்மடங்கு லாபம் கிடைக்கும் காலகட்டம் என்றால் அது இந்த செவ்வாய்க்கிழமைதான் என்றால் அது மிகையாகாது. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உற்சாகத்தை அலுவலக வேலைகளையும் காட்டுவீங்க. நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புது ஊதியங்களின் நம்பகத்தன்மையை அறியாமல் எந்த ஒரு அலுவலக விஷயங்களையும் பகிர்ந்துடாதீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா அதிகமான மகிழ்ச்சி, சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடன் வாய் தகராறு வச்சுக்காதீங்க. உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படாமல் இருக்க நல் உறவை பேணுங்கள்.
புதிதாக தொழிலை விரிவுபடுத்தும் போது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்க. லாபம் நிச்சயம் உண்டாகும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா குறுகிய மனநிலை போக்கை தவிர்த்திடுங்க. உங்களுக்கு தூண்டுதல் தரும் உணர்வுகளை அடையாளம் காணுங்க. தாமதமான நிலுவைகள் எல்லாம் வசூலாகும் அப்படின்றதுனால பண நிலைமை நிச்சயம் சீராக இருக்கும். எந்த கூட்டு முயற்சியிலையும் ஈடுபற்றாதீங்க. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தொண்டர்களுடன் இணக்கத்தை ஏற்படுத்த நல்ல ஒத்துழைப்போடு செயல்படுங்க. உங்களுடைய துறையில் வரம்பில்லாத வெற்றியை நீங்கள் எட்டுவீங்க. உங்களுடைய கை ஓங்க எல்லா முயற்சிகளையும் எடுப்பீங்க. நம்பிக்கையுடன் பழகும் ஒருவரால் உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் செலவுகள் அதிகமாகிடும். நிதி நிலைமை அப்படின்றது நிச்சயமாக உயரக்கூடிய தினம் இது. உங்களுடைய திறமையும் அதிகமாகும். பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கனவுகளை நனவாக்க பிள்ளைகளை தயார்படுத்துங்க. உங்களுடைய துணையுடன் இன்பமாக இந்த கிழமையில் இருப்பீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா பள்ளியில் மூத்த மாணவர்களால் அதிருப்தியும் சிறிது அழுத்தமும் ஏற்படும். சூடான வாக்குவாதத்திற்கு பிறகு பிள்ளைகள் உங்களை மதிப்பாங்க. அதாவது பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா. அது மட்டுமல்லாமல் மிக பெரும் அளவில் உங்களுடைய படிப்பில் உயரக்கூடிய தினம் இந்த செவ்வாய்க்கிழமை தான் என்பதை மறுத்துவிட முடியாது. செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நினைத்த காரியம் தடையில்லாமல் முடியும். பண வருமானமும் அதிகமாகிடும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக புதன்கிழமை, கடகம் ராசி. புதன்கிழமையில், அதாவது கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன்கிழமையில் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம். செய்யக்கூடிய தொழிலில் படிப்படியான உயர்வை காண்பீங்க என்றால் மற்ற தினங்களை விட இந்த தினத்தில் தான் உயர்வு அதிகமாக இருக்கும். இந்த புதன்கிழமையில் தான் உங்களை ஈர்க்கக்கூடிய முதலீட்டு திட்டம் பற்றி அதிகம் அறிந்து கொள்ள ஆழமாக விசாரிப்பீங்க. செய்யக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட நிபுணர்களின் நட்பை தேடி பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிச்சயம் உண்டாகும். உடன் பிறந்தோரின் சிறு குறைகளை பெரிதுபடுத்த மாட்டீங்க. அசையா சொத்துக்கள் வாங்க முன்பணம் கொடுப்பீங்க என்றால் அது இந்த புதன்கிழமையில் உங்களுக்கு சாத்தியமாகும். மனதிற்கு இனிய பயணங்களையும் இந்த தினத்தில் நீங்கள் செய்ய நேரிடும். இதன் மூலமாக 1க்கு 2 நன்மைகளையும் பெறுவீங்க. உங்களுடைய ஆற்றல் தனித்திறமையெல்லாம் கூடிடும். மக்கள் நலம் அபிவிருத்தி அடையும். குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் மழலை செல்வத்தை பெறுவீங்க. சிலருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலமாக கணிசமான வருமானம் கிடைச்சிடும். உடல் நலம் மன வளம் சீர்படும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் காலம் இது இந்த புதன்கிழமை தான். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுடைய பெயர் புகழ் உயரத் தொடங்கும். உங்களுடைய பொது காரியங்களுக்கு புது அங்கீகாரம் கிடைச்சிடும். அலைப்பாயும் மனது தெளிந்த நீரோடை போல ஆகக்கூடிய தினம் இந்த புதன்கிழமை. நண்பர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவங்களுடைய ஒத்துழைப்பை பெறுங்க. உடலில் இருந்த நோய்கள் ஒவ்வொன்றாக மறைய தொடங்கும். உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கடினமாக உழைப்பீங்க. உழைப்புக்கு தகுந்த வருமானமும் கிடைக்க தடை இருக்காது. அதோடு நிலைமைக்கு ஏற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீங்க. பெற்றோர்கள் வழியில் இருந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் குதூகலங்களை காண்பீங்க. வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்களை காண்பீங்க. நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் என்று எதுவும் இருக்காது. மேலும் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கும் காலம் என்றால் அது இந்த புதன்கிழமை தான். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க. எதிர்பாராத நேரத்தில் சில மாற்றங்கள் உருவாகும். புத்திசாலியாக செயல்பட்டு கஷ்டங்களை களைத்தெறிந்து எண்ணங்கள் பூர்த்தியாகும்படி நடந்து கொள்வீங்க. மூத்தோர்களை சந்தித்து உற்சாகமடைந்து ஆசீர்வாதம் பெறுவீங்க. புதிய ரகசியங்களும் உங்களுடைய காதுக்கு வந்தடையும் தினம் இந்த புதன்கிழமை தான். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை அன்புடன் நடத்தி லாபத்தை ஈட்டுவீங்க.
வரவு செலவுகளை கவனத்துடன் கையாண்டு சேமிப்பை அதிகரித்து கொள்வீங்க. நீங்கள் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா விளை பொருட்களின் விற்பனையால் நல்ல லாபத்தை ஈட்டுவீங்க. விவசாய பிரச்சனைகளில் சுமூகமான தீர்ப்பையும் காண்பீங்க. விளை பொருட்களையும் பால் பொருட்களையும் சந்தையில் விற்று லாபத்தை ஈட்டுவீங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக இருந்தீர்கள் என்றால் பழைய கால திட்டங்களை நடைமுறைப்படுத்த முற்படுவீங்க. கட்சி மேலிடத்தினரால் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டை பெறுவீங்க. நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்புடனும் அந்யோன்யத்துடனும் பழகுவீங்க. உறவினர்களால் சில கலக்கங்கள் கூட இந்த தினத்தில் உருவாகும். அது மட்டுமல்ல, மௌனம் கலக நாஸ்தி அப்படின்றதற்கிணங்க வார்த்தைகளை கொட்டாமல் அமைதி காக்க வேண்டும். இந்த புதன்கிழமையில் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்று நடத்துவீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா பொறுப்புடனும் கவனத்துடனும் படித்து நல்ல மதிப்பெண்களை நிச்சயம் பெறுவீங்க. விளையாட்டுகளில் பொறுப்போடு நடந்து கொள்வீங்க. வெளிநாட்டில் படிப்பை தொடரக்கூடிய யோகம் இந்த புதன்கிழமையில் உங்களுக்கு இருக்கின்றது என்று நிச்சயமாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த புதன்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் அடித்து கடன் பிரச்சனைகள் நொடியில் விலகும் என்பது அந்த சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள் என்றே சொல்ல வேண்டும். அடுத்ததாக வியாழக்கிழமை. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வியாழக்கிழமையில் என்ன நடக்கும், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளணும், உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்யணும் செய்யக்கூடாது இந்த வியாழக்கிழமையில் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கலாம். உங்களுடைய தொழிலில் புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய காலம் என்றால் அது இந்த வியாழக்கிழமை தான். நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாம் தேடி வந்து உதவி செய்வாங்க. எதிர்கால முன்னேற்றத்திற்காக அடித்தளம் அமைக்கக்கூடிய தினம் இந்த வியாழக்கிழமை. பொருளாதாரத்தில் புதிய இலக்குகளை எட்டுவீங்க. நாட்பட்ட உடல் உபாதைகளிலிருந்து விடுதலையாகி மகிழ்ச்சியாக உங்களால் இருக்க முடியும் என்றால் அது இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு நிச்சயம் உதவும். விரக்தி மனப்பான்மையை விட்டொழித்துட்டு நம்பிக்கையின் சின்னமாக காட்சியளிப்பீங்க. விட முடியாமலும் பிடித்து கொண்டிருக்க முடியாது தவித்த விஷயங்கள், அதாவது விடவும் முடியாது, விட்டுட்டா என்னடா பண்ணுறது அப்படின்றதுக்காக பிடித்து கொண்டு இருப்பீங்க. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய ஆழ்ந்த நுண்ணிய அறிவை அனைவரும் பாராட்டக்கூடிய தினம் இந்த வியாழக்கிழமை தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். குடும்பத்தாருடன் கால நேரங்கள் மகிழ்ச்சியாக கழிப்பீங்க. முக்கிய முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பீங்க. ஒரு சிலருக்கு சமுதாயத்தில் அதிகார பதவிகள் தேடி வந்துடும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் மறுபடியும் உங்களுடன் இணைந்து இணக்கமாக பழகுவாங்க, பேசுவாங்க. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி படிப்படியாக பயணப்படும் காலம் என்றால் அது இந்த வியாழக்கிழமை தான். சுய முயற்சிகளை தீவிரப்படுத்தி வெற்றி பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்தடையும். அதிலிருந்து வருமானமும் வர தொடங்கும். வருமானத்தை பெருக்க பல வழிகளையும் யோசிப்பீங்க. பழைய கடன்களையும் அடைத்திடுவீங்க. புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக உயர்ந்திடுவீங்க. போட்டிகள், ஸ்பெகுலேஷன் துறைகளின் மூலமாக லாபங்களை பெறுவீங்க. உங்களுடைய சாதுரியமான அணுகுமுறையால் பகைவர்களையும் நண்பர்களாக்கி கொள்வீங்க. சிலர் புதிய வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய தினமென்றால் அது இந்த வியாழக்கிழமை தான். உங்களின் வாழ்க்கை தரம் உயரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் இந்த தினத்தில் நீங்கள் தீர்வு காண்பீங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா சக பணியாளர்களிடம் எந்த ரகசியங்களையும் சொல்லிடாதீங்க. அலுவலகத்தில் நிறைய குழப்பமான சூழ்நிலை உருவாகும். மேல் அதிகாரிகளினால் கெடுபிடிகள் உருவானாலும் உங்களுடைய நிர்வாக திறமையால் சமாளிச்சிடுவீங்க. எவரிடமும் வீண் பேச்சுகளை பேசாமல் வேலையில் கவனத்தை வைப்பது தான் நல்லது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உழைப்பை கடுமையாக்கி முன்னேற்ற பாதையில் செல்வீங்க. கூட்டாளிகளினால் சிறு பிரச்சனைகள் நிச்சயம் உருவாகும். சாதுரியமாக சமாளிக்கவும் அகலக்கால் வைக்காது வியாபாரத்தில் ஈடுபடணும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா கடின உழைப்பினால் விவசாய கூலிகளோடு சேர்ந்து நீங்களும் உழைத்து அதிக மகசூலை பெறுவீங்க, லாபத்தை பெறுவீங்க. வெளிச்சந்தையில் உற்பத்தி செய்த பொருட்களை நல்ல விலைக்கு விற்று லாபத்தை ஈட்டுவீங்க.
அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா மறைமுக எதிரிகளையும் தன் வசப்படுத்தி தொல்லைகள் நீங்குமாறு நடந்து கொள்வீங்க. பெயரையும் புகழையும் தக்க வைத்து கொள்வீங்க. பிரயாணங்களினால் நிறைய நன்மைகள் வந்தடையும். புது புது ஒப்பந்தங்களில் கை ஒப்பமிட்டு லாபம் அடைவீங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் புது வருகையாக மழலையின் வருகை உங்களுக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தினம் இந்த வியாழக்கிழமை. கணவரின் பரஸ்பரம் அன்பு அதிகமாகிடும். குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து நடந்து வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற பழகி கொள்ளுங்கள். மாணவர்களாக இருந்தீங்கன்னா விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து அன்றாட பாடங்களை படித்து மனதில் பதிய வைத்து கொள்வது தேர்வு சமயங்களில் பேர் உதவியாக இருந்து நிறைய மதிப்பெண்களை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். அதற்கு இந்த வியாழக்கிழமை நிச்சயம் உங்களுக்கு உதவும் என்பதையும் சொல்ல வேண்டும். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வியாழக்கிழமை தோறும் ஐயப்பனை வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்கள், திருப்பங்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் அடிக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நெடுநாள் பூர்த்தியாகாத விஷயம் கூட பூர்த்தியாக்கிட்டோம். மன அழுத்தங்கள்லேருந்து விடுபடுவீங்க. புத்துணர்ச்சியுடனும் ஊக்கத்துடனும் பணியாற்றுவீங்க. பொருளாதார வளம் உயர்வதற்கான வழிகளை நிச்சயம் பின்பற்றுவீங்க. உங்களுடைய பேச்சில் கண்ணியம் காப்பீங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். பெற்றோரும் உங்களை பாராட்டுவாங்க. உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தோருடன் இணக்கமான உறவு இருக்குமென்றால் இந்த வெள்ளிக்கிழமையில் நிச்சயம் இருக்கும். வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் உயர்ந்துவிடும். உங்களின் நேரான எண்ணங்களால் வாழ்க்கை தரம் உயரும். புதிய பொறுப்புகளை கவனத்தோடு செய்து முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகிடும். பயணங்களால் சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம் கூட உண்டாகும். புதிய சேமிப்பு திட்டங்கள்லையும் சேர்ந்துடுவீங்க. எதையும் துணிவுடன் எதிர்கொள்ளும் ஒரு மன தைரியம் உங்களுக்கு உண்டாக்கிட்டோம். சமூகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு இந்த தினத்தில் நிச்சயம் உதவுவாங்க. எதிர்பார்த்த வருமானம் நிச்சயம் கிடைச்சிடும். குழந்தைகளை வெளியூர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க சிறந்த தினம் இந்த வெள்ளிக்கிழமை. அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீங்க. நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் நீங்கள் எதிர்பாராத வகையில் நன்மையாக உங்களுக்கு அமைந்துவிடும். வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் வட்டியோடு திரும்ப கிடைச்சிட்டோம். குடும்பத்துடன் ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் பெரியோர்களுடைய நல் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவும். புதிய யுக்தியுடன் எதிரிகளின் செயல்களை முறியடிப்பீங்க. செயல்களில் வேகத்தோட விவேகத்தையும் கையாளுவீங்க. கிடப்பில் கிடந்த நல்ல திட்டங்களை மீண்டும் செயலாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் கிடைச்சிட்டோம். அதே நேரம் எவருக்கும் முன்ஜாமீன் போடுவதோ உங்கள் பெயரில் கடன் வாங்கி கொடுப்பதோ வேண்டாம். பெற்றோருக்கு சிறிது மருத்துவ செலவுகள் செய்யும் காலம் இது. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். சக ஊழியர்கள் அன்போடு பழகுவாங்க. பிரயாணத்தினால பல நன்மைகளை அடைவீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கடன் பாக்கிகளை நீங்களே நேரடியாக சென்று வசூல் செய்வீங்க. வழக்கு விவகாரங்கள் சுமூகமாக தீர்ப்பாகும். சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகளும் உண்டாகும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா சிலருக்கு வழக்குகளால் மனநலம் பாதிக்கப்பட்டாலும் முடிவு சாதகமாக இருக்கும். கடுமையாக உழைத்தால் அதற்கேற்ற பலன்களை பெறுவீங்க. கால்நடைகளை நன்கு பராமரிக்கணும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா கட்சி மேலிடத்தின் அன்பால் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடந்தேறும். எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்புடன் விரைவாக செய்து முடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த வெள்ளிக்கிழமையில் பெண்களாக இருந்தீங்கன்னா கணவர் மற்றும் குழந்தைகளால் உங்களுடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். இருப்பினும் சில உறவினர்களால் கலக்கங்கள் ஏற்படும். இருந்தாலும் அனைவரையும் அனுசரித்து வாழ்க்கையை கலகலப்பாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றிக்கொள்வீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாட்டில் கல்வி கற்கும் முயற்சியில் வெற்றி ஏற்படும்.
முடிந்தவரை அன்றாட பாடங்களை உடனுக்குடன் படித்து வைத்துக்கொண்டு தேர்வை சுலகமாக எதிர்கொண்டீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வானது மிக பெரும் அளவில் வெற்றியை கொடுக்கும். யோகா தியானம் எல்லாம் தவறாது மேற்கொண்டு ஆன்ம பலத்தையும் ஆத்ம பலத்தையும் மாணவர்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நிச்சயம் உதவும் என்றே சொல்ல வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையில் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் ராதாகிருஷ்ணரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நினைத்தது நடக்கும். முடியாத காரியம் கூட முடிந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போட சிறப்பானதாக மாறிவிடும் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக சனிக்கிழமை. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனிக்கிழமையில் என்ன நடக்கும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த சனிக்கிழமையில் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து புரிந்து கொள்வீங்க. பழைய வழக்கங்களை விட்டு கொடுக்காமல் கடைபிடிப்பீங்க. குழந்தைகளை கட்டுப்பாடுடன் வளர்ப்பீங்க. ஒன்றும் தெரியாத அப்பாவி என்று நினைக்கப்பட்டவர்களாக இருந்த நீங்கள் முன்னணியில் இருப்பீங்க. மற்றவர்களை விட தெளிவாக தம்முடைய கருத்தை எடுத்துரைப்பீங்க. ஆன்மீகத்தில் கவனத்தோடு ஈடுபடுவீங்க. செய்யக்கூடிய தொழிலில் புதிய அனுபவங்களை பெறுவீங்க. கொண்ட கொள்கையை கடைசி வரை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அரசு வழியில் ஆதரவு உதவி உங்களை தேடி வந்துடும். எடுத்த காரியங்களை தடையின்றி முணுமுணுக்காமல் செய்து முடிப்பீங்க. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் முக்கியஸ்தர் என்று நீங்கள் பிரபலம் அடைவீங்க. உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது இந்த சனிக்கிழமையில் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோருக்கு தேவையான உதவிகளை செஞ்சிடுவீங்க. மறைமுக எதிர்ப்புகளை சாதுரியத்துடன் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் நிம்மதி நிறைஞ்சிடும். மற்றவர்களுக்காக தன்னை வருத்தி கொண்டு சில தியாகங்களை செய்வீங்க. பெற்றோர் வழியிலையும் இணக்கமான சூழ்நிலை நிலவிடும். அது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கும் தினம் என்றால் இந்த சனிக்கிழமை தான். சிலர் புதிய நண்பர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. படிப்படியாக வருமானம் அதிகரிக்க தொடங்கிடும். ஸ்பெகுலேஷன் போன்ற பங்கு வர்த்தகத் துறையிலிருந்து லாபம் கிடைக்கக்கூடிய தினம் இந்த சனிக்கிழமை தான். பொறுமையுடனும் பொறுப்புடனும் கடமையாற்றுவீங்க. அனுபவஸ்தர்களினுடைய அறிவுரைகளை பெறுவீங்க. வீட்டில் தடைபட்டிருந்த திருமணமெல்லாம் நடந்தேறும். புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவங்கெல்லாம் மழலை செல்வங்களை இந்த சனிக்கிழமையில் பெறுவீங்க. அதாவது சனிக்கிழமையில் அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த உறவினர்கள் மறுபடியும் குடும்பத்தோடு இணைவாங்க. பழைய காலத்தில் திருட்டு போன பொருட்கள் நிச்சயம் திரும்ப கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அசையா சொத்துக்களின் மூலம் வருமானம் வர தொடங்கும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களும் கிடைச்சிடும். நெடுநாளாக பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் உடல் உபாதைகளிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. உங்களுடைய உதவும் குணத்தை அனைவரும் பாராட்டுவாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதற்கு ஏற்ப உங்களுடைய அனுபவ அறிவால புதிய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தினம் இந்த சனிக்கிழமை தான். ஆன்மீகத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வீங்க. உடன் பிறந்தோருக்கும் உங்களால் ஆன உதவிகளை செய்வீங்க. செய்ய முடியும் அப்படின்னா அது இந்த சனிக்கிழமை தான். பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீங்க. சோம்பலின்றி சகல காரியங்களையும் ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய காலமும் இந்த சனிக்கிழமை தான். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா விரும்பிய பணி உயர்வு ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைச்சிடும். இந்த தினத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அலுவலகத்தில் மிடுக்கோட வலம் வருவீங்க. சக ஊழியர்கள் உங்களிடம் பகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே நேரம் புதிய பொறுப்புகளில் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அலுவலகத்தில் சிறப்பு பயிற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த போட்டி பொறாமைகளெல்லாம் குறைந்து சுமூக நிலை இந்த சனிக்கிழமையில் உண்டாகும். கவனத்தோடு இருந்து வியாபாரத்தை விரிவுபடுத்தணும். கொடுக்கல் வாங்கல்ல சிரமம் உண்டாகும். சில நேரம் நண்பர்களுடனும் கூட்டாளிகளுடனும் மனக்கசப்பு உண்டாகலாம். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா வருமானம் சீராக இருக்கும். புதிய குத்தகைகள் முயற்சியின்றி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். புதிய பயிர் உற்பத்தியிலையும் இறங்குவீங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் விவசாய கூலிகளை கடிந்து கொள்ள வேண்டாம்.
அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க. புதிய உத்வேகத்துடன் வேலைகளை செய்வீங்க. வழக்குகளில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகி லாபம் பெறுவீங்க. தொண்டர்களின் பாராமுகத்தை கண்டு கொள்ள மாட்டீங்க. பெண்களாக இருந்தீர்கள் என்றால் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிச்சிடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்திடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா சிறு சிறு குழப்பங்களை சந்திப்பீங்க. நண்பர்களுடன் வம்பு சண்டையில் ஈடுபட வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை காட்டினால்தான் மிக பெரும் வெற்றியை பெற முடியும் அப்படின்றத சொல்ல வேண்டும். இந்த சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் எதிர்பாராத திருப்பம் உங்களுக்கு நடக்கும். யோகம் அடிக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் விலகக்கூடிய தினமும் இந்த சனிக்கிழமை தான். அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை. உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாக்கிட்டோம். பெற்றோர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு உங்களுடைய காரியங்களை சாதிக்க தயாராகக்கூடிய தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை. பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைச்சிடும். இதனால் புதிய பயிற்சிகளில் ஈடுபட்டு சாதனைகளை செய்வீங்க. உங்களுடைய வீட்டில் தாமதமாகி வந்த திருமணம் கைகூடி வரும். அதோடு குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரம் சிறப்பாக அமைஞ்சிடும். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்துடுவீங்க. செய்யக்கூடிய தொழிலில் பகையோ அல்லது எதிரிகளோ இல்லாமல் எதிர்பார்த்த வருமானம் வர தொடங்கிடும். சிலர் தந்தையோடு சேர்ந்து குடும்ப தொழிலை நடத்த தொடங்குவீங்க. உடல் நலம் மன வளம் இரண்டும் சிறப்பாக இருக்கும் தினமென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். யோகா பிராணாயாமம் போன்றவைகளை கற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய ஆலோசனையை அனைவரும் கேட்பாங்க. படிப்பறிவை விட அனுபவ அறிவினால் காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீங்க. இந்த காலகட்டம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி பெறுவீங்க. சமுதாயத்தில் புதிய பொறுப்புகள் கிடைத்து புகழ் என்ற ஏணியில் ஏறத் தொடங்குவீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு தக்க உதவிகளை செய்வீங்க. ஏமாற்ற நினைப்பவர்களையும் திருத்திடுவீங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். அது மட்டுமல்லாமல் சொந்த வீடு கட்ட அஸ்திவாரம் போடுவீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் இறங்கு முகமாக இருக்கும். குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி அதைவிட அதிகமாகி பின்னர் பழைய கடன்களையும் சேர்த்து அடைத்திடுவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக நடைபெறும் வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். இதனால் அசையா சொத்துக்களின் சேர்க்கையும் உண்டாக்கிடும். தைரியத்தோட புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உங்களுடைய எண்ணங்களை திறம்பட செயல்படுத்துவீங்க. ஆன்மீகத்திலையும் தெய்வ வழிபாட்டிலையும் ஈடுபடுவீங்க. புதிய ஆலயங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வருவீங்க. குழந்தைகளையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தும் காலம் என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகங்களில் சக ஊழியர்களிடமும் பரஸ்பரம் அன்பு பாராட்டுவீங்க. மேல் அதிகாரிகளின் அணுகுமுறை சற்று மாறுபட்டு இருக்கும். கொஞ்சம் எரிச்சல் அடைவீங்க. கிடைக்கின்ற ஊதியத்தில் சிக்கனத்தை கையாளணும். சிலருக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இடமாற்றங்கள் உண்டாக்கிட்டோம். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா சுக சௌகரியங்களை பார்க்காமல் உழைப்பீங்க. எடுத்த காரியங்களில் சில விஷயங்களை சிறிது காலம் தள்ளி போடலாம் என்று கருதும் காரியங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தள்ளி போற்றுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா வருமானம் குறையும் காலம் இது. செலவு கூடும். ஆனாலும் தைரியத்திற்கு குறைவு இருக்காது. விலை பொருட்களுடைய விற்பனையும் நிச்சயம் நல்ல முறையில் இருக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கௌரவத்தையும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய தினம் இது. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா பெயரும் புகழும் கிடைக்கும். செய்யக்கூடிய செயல்களால் பாராட்டை பெறுவீங்க. பொறுப்புகளையும் தட்டி கழிக்காமல் காரியங்களை செய்வீங்க.
கட்சி மேலிடத்தின் கட்டளையை பெற்ற பின்னரே தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். அது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நிச்சயம் நடக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து வெற்றி பெறுவீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். படிப்பில் நன்றாக படித்து எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை தேடி நல்ல செய்திகள் அடிக்கடி வந்து சேரும் என்பதையும் சொல்ல வேண்டும். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். எந்த பிரச்சனையும் நடக்காது. எல்லாம் சிறப்பாக முடியும் என்று உறுதியாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த கிழமையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் எந்த கிழமையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.